குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். என்ன தனியா இருக்கீங்க? உங்க தோஸ்துங்க இன்னும் வரலையா? அவனுங்க எங்கயா சுத்திட்டு வருவானுங்க. ஓஹோ. ஐயோ, எல்லாருக்கும் வேணுங்க. many many happy returns of the day. Thank you. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, கேளுங்க. ப்ளீஸ் கேளுங்க. நான் உங்களை ஐ லவ் யூ சுமதி. ஐ மீன், நான் உங்களை மேரேஜ் பண்ண விரும்புறேன். நான் ஒரு பொண்ணுங்க. என் வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து கேட்கறேன். நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? ஓ எஸ், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லல. கலாட்டா செய்யறத குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த மூக்குத்தி என்னுடைய பர்த்டே பிரசன்டேஷன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். சரஸ்வ பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல வந்து வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வந்தா சரி. குமார், I do love you. ஏண்டா மாப்பிள்ளை, நீ ஏமாந்துட்டியே. அவளுக்கு ஒன்னத்தான் பிடிக்கல, என்னையுமாடா பிடிக்காம போச்சு. உன் கவர்மே போச்சுடா. அப்படி ஒண்ணு இருக்கிறாடா மாப்பிள்ள. அந்த எலும்பு நாடி உனக்கு கொண்டு ஒரு நாளைக்கு. ஐயோ, ஆமா, என்னன்னு சாமி கும்பிட்டீங்க? அவசியம் தெரிஞ்சாகணுமோ? விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். மூக்குத்தி போட்டிருக்கிற இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் ஒண்ணு முடிச்சு போடணும்னு வேண்டிக்கிட்டேன். கல்லு போனாலும் மூக்குத்தி அழகாவே இருக்கு. மூக்குத்தி மட்டும்தான் அழகா இருக்கா? சூடா என்னப்பா இருக்குது? வயலர் நானும் தான் இருக்கிறோம். ஒரு டீ ஒண்ணு கொண்டா. பாத்து வை, இப்ப அடியில புடிங்கிற போகுது. அடியில புடுக்குதோ மேல புடுக்குதோ தெரியாது. டீய குடியா. வடை கிடைக்குமோ? அங்க கேளு. கிடைக்கும். இல்ல தீந்துடுச்சு. தீந்துடுச்சா? ஏது இங்க வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பா நடக்குது போல இருக்கு. ஆமா, சுமதி நம்ம லிஸ்ட்ல சேர்த்தாச்சோ? சேத்தாம இருப்பனா மாப்பிள்ள? உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. அங்க பாரு மாப்பிள்ள, காணிக்கே வரான். நம்ம தாடியா? என்ன கொலுசு, எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது கண்ணு தெரிஞ்சுது. ஆமா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வந்தது தொடாதா. இங்க பண்ண உன் காதலி கிட்ட பேசலனா தூக்கமே வராது. சரி விடுடா. ஆமா, சுமதி என்ன சொல்றா? தாவுதானே? உனக்கு அவன் மேல கண்ணா? பையனுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. சுட்டுடிச்சா? அவ இவனுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா சுமத்திய குமார்கிட்ட இருந்து பிரிச்சு ஆகணும். அவன் லைஃப்ல எவனாவது தலையிட்டீங்க ஜாக்கிரதை. சுகு, அந்த வேலையை நீ செய்வியா? என் பட்ட பெயரே சாணக்கியன்டா. சுகு, இந்த காரியத்தை மட்டும் நீ முடிச்சிட்டின்னா சாம்ராஜ்யத்துல பாதி தந்துருவேங்கிறியா? விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல, காரியத்துல இறங்கு. ராஜாவை நான் விட்டுறேன்டா, அதுக்கு மேல ராணிய நீ பாத்துக்க. சரி, போகலாமா? சுமதி, என்ன? எக்ஸாம் முடிஞ்சதும் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வந்துதானே ஆகணும். ஆமா சுமதி, என்ன எப்படி நீ லவ் பண்ண? அதுதான் எனக்கே தெரியல. ஆமா, உங்க வீட்ல இருந்து யாருமே உங்களை வந்து பாக்குறது இல்லையா? வருவாங்களே. யார் வராங்க? தினம் கனவுல 5 அத்தை பொண்ணுங்க வராங்க. வருவாங்க வருவாங்க. யார் வந்தான்னா வராட்டி என்ன, எம்மா வந்தா சரி. எப்படிதான் வந்து பார்க்காம இருக்காங்களோ? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். பையன் பொண்ணுங்களையே ஏற எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு, மொப்பந்தான் குடிப்பாரு. எப்பாடி இப்பவே இந்த பிடி பிடிக்கிறா? சுமதி, சினிமாவுக்கு போனோம், நீயும் வரையா? நான் வரல, நல்லா ஊரை சுத்துங்க. இப்பவே சுத்திட்டாதான் உண்டு, அப்புறம் உன்னை சுத்துறதுக்கே நேரம் பத்தாது. ஏண்டா சுகு, எங்கடா போய் சொல்ற நீ? ரெண்டு பத்தியும் பாத்தியா? கோயில் மாற மாதிரி ஆயிராங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வா. உங்ககிட்ட நிறைய பேசணும்டி. என்னடி சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா?
எப்பவும் இல்லாம இன்னைக்கு புதுசா கேக்குற? நீ எப்பவும் புதுசாவே இருக்கணும்னு தான் என் ஆசை. கிளாஸுக்கு போகணும், அதுக்காம விஷயத்த சொல்லு. உனக்கும் குமாருக்கும் யாரடி சொன்னது? உன்னோட இருக்கிற எனக்கே தெரியல, ஆனா எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆமாண்டி, நானே உனக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ எங்க எங்க வீட்டுக்கு தெரியப்படுத்திட்டியோன்னு தான். ஆம்பளைங்களை சட்டுன்னு நம்பாதடி. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கும் போது அழகான மலருங்க எத்தனை தெரிஞ்சாலும் அத்தனையும் தொட்டு பார்க்க நினைப்பாங்கடி. நீ நினைக்கிற மாதிரி குமார் இல்லடி. நீ மோசம் போயிட்டா உன் வாசம் போயிடும். என்னமோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஹேய் சுகுமார். ஹலோ குமார். எப்ப வந்தீங்க? வந்து 2 நாள் ஆச்சு. என்ன ரொம்ப பிஸியா? ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சாரி குமார், அவசரத்துல நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியல. பரவாயில்ல, என்னுடைய மேரேஜுக்கு இன்விடேஷன் வைக்கிறேன், மறக்காம வந்துருங்க. பொண்ணு சொந்தமா? இல்ல சுகு, என் கிளாஸ்மேட் சுமதி தான். என்ன, நம்ம சுமத்தியா? ஆமா சுகுமார். குமார், நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லுங்க. அவசரப்பட்டு உங்க லைஃபை நீங்களே வீணாக்கிடாதீங்க. ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. குமார், நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், அசோக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனா நீ என் கூட பழகுனது கொஞ்ச நாள் தான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். அசோக்குக்கும் சுமதிக்கும் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணி இந்த சிகரெட்டையே வேண்டாங்கிறப்போ நீ சுமதி கிட்ட ஏமாந்ததுதான் ஆச்சரியமா இருக்கு. சுமதி வீட்டுக்கு பக்கம் தான் என் வீடு. நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். வரேன் குமார். நான் ஒரு பாட்டு பாடட்டுமா மாப்பிள்ள? நீ பாட போறியா? இவன் நேரத்தை பாத்தியா? ஏய், இவையெல்லாம் பாடி நம்ம கேட்கணும்னு நம்ம தலையத்தை யாரா மாத்த முடியும்? சரி, இவன் ஆசைய கெடுப்பானே, நீ பாடு, நல்ல கத்து, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஆடிக்கிறோம். அசோக், லீவில கண்டபடி ஊரை சுத்திட்டு இருக்காத. ஒழுங்கா உன் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வரேன்பா. அப்பா, பிரின்சிபல் வராருப்பா. ஆமா. குட் மார்னிங் சார். வணக்கம். குட் மார்னிங். உட்கார். உட்காரா சார்? பரவாயில்ல சார். நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் சார். நீங்க இருக்கும்போது அவனுக்கு என்ன குறைச்சல் சார்? இப்ப எங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சொல்றத கேக்குறாங்க? நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க. நோ, என் மக அசோக் அப்படி இல்ல. நீங்க சொன்னா போதுமா? ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? உங்க மக மேல குற்றம் சொல்றத நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அசோக், நீ திருந்தணுங்கிற முயற்சியில தான் நான் இருக்கேன். நேத்து பாருங்க, ஒரு குரூப் சாராயம் கஞ்சாவும் சாப்பிட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குரூப்புக்கு என் மகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுல உங்க மகனையும் நான் பார்த்தனே. இத சொல்றதுனால எனக்கு கெட்ட பேர் வரலாம், ஆனா காலேஜுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது பாருங்க. ஓ, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன் சார். இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்துல குடிப்பழக்கம் ஒரு தொற்று நோயா மாறி அது புற்றுநோயா வளர்ந்துட்டு வருதுங்க. அசோக், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த தீய பழக்கத்தெல்லாம் விட்டுடுங்கப்பா. இப்ப நான் வரட்டுங்களா? நல்லது, போயிட்டு வாங்க. அசோக், அப்பம் பேரை கெடுத்துறாதப்பா. நல்லவனா வாழ முயற்சி பண்ணு. ஓகே?